India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அட எங்கப்பா போயிட்டு ஆளே காணோம். அட எங்க போயிருப்பா? ஏய் உனக்கு சத்தம் கட்டிச்சுல? சரி வா போய் பார்க்கலாம் பார்க்கலாம். இங்க இருக்கா? எங்களை ரொம்ப ஓட வச்சுட்டேன். என்ன? நான் எங்க வந்திருக்கேன்? இது யார் வீடு? என்ன என்ன இங்க யார் தூக்கிட்டு வந்திருப்பாங்க? இந்த பொண்ணோட வயித்துல இருக்கே இந்த குழந்தை, அதோட கதையை இன்னைக்கே முடிச்சிடணும். நாங்க முடிச்சிடுறோமா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இந்த குழந்தை தப்பிக்கவே கூடாது. அதுக்காக அந்த பொண்ணோட உயிரே போனாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போதும், மொத்த கதையை முடிச்சிடும். ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. டேய், அந்த பொண்ணு ஓடுறா பாரு, அவளை பிடி. ஏய் எங்க ஓடிக்கிட்டு இருக்க? ஏய் நில்லு. என்னப்பா ஒரேடியா இவ்வளவு துடிக்கிற? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, உன்னோட வேலை முடிஞ்சிடும். ஆனா என்ன ஞாபகமா கவனிச்சுக்கப்பா, மறந்துடாத. சார் ஏதோ பொண்ணு வந்திருக்கு சார். இன்ஸ்பெக்டர் சார், அந்த ரவுடிங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. சார், நான் ராஷ்ட்ரிய சொன்னால்காவில இருந்து வரேன் சார். அவங்க சில பேர் என்ன துரத்திட்டு வராங்க சார். அவங்க கண்டிப்பா என் குழந்தைய கொன்னுடுவாங்க. யாரு உன் குழந்தைய கொண்டு வாங்க? சார் சார், அது வந்து இந்த கிராமத்தோட நாட்டம்மையோட பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆனா இப்ப அவனோட குழந்தை என் வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சதும் அவனும் அவனோட குடும்பமும் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என்னோட குழந்தையையும் அழிக்கணும்னு பாக்குறாங்க. அதனாலதான் அவங்க ரவுடிங்களை விட்டு துரத்தி என்ன கைது பண்ணி வச்சிருந்தாங்க சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கேன். அதோட அந்த ரூபேஷ் செஞ்ச துரோகத்தால என் அப்பாவும் என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க உதவி பண்ணீங்கன்னா என் குழந்தைக்கு அப்பாவோட பேர் கிடைக்கும். அந்த நாட்டாம சுஜான் சிங் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியுமா?
நீ அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க? சார் அவர் பையன் தான் எனக்கு துரோகம் பண்ணான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்களும் ரூபேஷும் காதலிச்சதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆதாரம்லாம் எதுவும் இல்ல சார். அந்த ரூபேஷ் எனக்கு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் அவனை காதலிச்சேன். அப்படின்னா உங்ககிட்ட ரூபேஷ்க்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை? சார், என்கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு. அதை எனக்கு ரூபேஷ் தான் கொடுத்தான். போனா? எங்க போன் காட்டு. போன் சார், அந்த மொபைல் போன் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது எங்கேயோ விழுந்துட்டு இருக்கு. அதோட ரூபேஷ் நம்பரும் அதுல தான் இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பைத்தியமா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவீங்க, அதெல்லாத்தையும் நாங்க நம்பணுமா? ஆதாரத்தோட வாங்க, அப்பதான் எங்களால ஹெல்ப் பண்ண முடியும். முதல்ல நீங்க கிளம்புங்க. சார், அவங்க என்னையும் என் குழந்தையும் கொன்னுடுவாங்க சார். எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார். சார், எனக்கு உதவி செய்யுங்க சார். சார், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார். சார், ப்ளீஸ் சார். ஹலோ. ராதிகா மேடம், நான் தான் மிஸ்ரா பேசுறேன். சொல்லுங்க. ராசின்னு ஒரு பொண்ணு இங்க வந்தா, அதுவும் உங்க ஃபேமிலிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவகிட்ட பேசி அவளை திருப்பி அனுப்பிட்டேன். அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. சரி. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தைரியமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டாளா? இதுக்கு ஏதாவது பெர்மனன்ட் வைத்தியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ கவலைப்படாத செல்வி. என் உடம்புல இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. பார்த்து கொஞ்சம் பொறுமையா. துப்பட்டா கிழிஞ்சிட போகுது. சரி, ஒரு நிமிஷம். தேங்க்யூ. வெல்கம். சார், அந்த புக்கை காட்டுங்க. எவ்வளோ இது? 900 ரூபாமா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். பெரிய ஆத்தர்ஸோட புக் எல்லாம் காஸ்ட்லியா தான் இருக்கும். சீப்பா ஏதாவது வாங்கிக்கங்க. சரி. இந்த புக் உங்களுக்கு பிடிக்குன்னா அதை நானே தருவனே. நானும் அதை ஃபுல்லா முடிச்சிட்டேன். என்கிட்ட அது சும்மா தான் இருக்கு. ரொம்ப நல்ல கதை. கண்டிப்பா நீங்க படிக்கணும். இல்ல இல்ல, வேண்டாங்க. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு வாங்கிக்கலாமே. ப்ளீஸ் ராஷி, வேண்டான்னு சொல்லாத. நான் உனக்காக தான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். இல்லை, அது நான் ட்ராவலிங் பற்றி சொன்னேன். வாங்களே, விட்டுறேன். இல்லை. ஏன்? பயமா இருக்கு. எங்கேயாவது விழுந்துட்டேன்னா? பாரு, நாங்களும் வண்டி நல்லா தான் ஓட்டுவோம். பயப்படாதீங்க. நான் ரேஷ் டிரைவ் பண்ணுறது இல்லை. உட்காருங்க. போலாமா? கூச்சப்படாம பிடிச்சுக்கோங்க. இவங்க இன்னும் வரல.
இவ்வளோ லேட் பண்ணவே மாட்டாளே. ரஷிக், எங்க போயிருந்த? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? என்னையாச்சு? வந்ததும் லேட்டு, கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்ற. ராஷிக், ஏன் அழுவுற? என்ன விஷயம் கொஞ்சம் சொல்ல. முதல்ல வந்து உட்காரு. இந்த ஒரு கிளாஸ் தண்ணி குடி. குடின்றல்ல. இல்ல ரூபேஷ். என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்கிட்ட சொல்றதுல என்ன? ரூபேஷ், நான் போட்டிருந்த செயின் வீட்ல எங்கேயோ காணாம போயிடுச்சு. அதோட அதையே இறந்து போன அம்மா எனக்கு பரிசா கொடுத்தது. பிரச்சனைக்கு காரணம் இதானா? இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கியே நீ. உன்னோட இந்த அப்பாவித்தனம் தான் உண்மையா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் லைஃப் ஃபுல்லா உன்னை எப்பவும் இதே மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ இருக்க பாரு. சரி, அதை விடு. நான் இன்னைக்கு உனக்காக ஒரு சூப்பர் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அதை நீ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட போற. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க? டன் டடாய். மொபைலா? எனக்கா? ஆனா ரூபேஷ், என்னால இதை வாங்கிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? நீ இதை கண்டிப்பா வாங்கிக்கணும். உண்மையா உன் மேல உள்ள பாசத்துல தான் வாங்கின. வேண்டான்னு சொல்லாத. நீ சொல்றது கரெக்ட் தான் ரூபேஷ். ஆனாகினா எதுவும் இல்ல. இந்த கிஃப்ட் நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். இல்லைன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கலாம். இங்க பாரு ரூபேஷ், அப்படியெல்லாம் சொல்லாத. நீ இந்த மாதிரி மறுபடியும் என்கிட்ட பேச மாட்டேன்னுலாம் சொல்லாத. ஏய், நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கே சீரியஸ் ஆகுற? இல்ல ரூபேஷ், நீ இனிமே என்னைக்கும் ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுவேன்னு மட்டும் சொல்லிடாத. என் அம்மாவும் என் மேல உயிரே வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பைத்தியக்காரி. நம்ம 2 பேரும் உடலாலையும் உயிராலையும் பிரிஞ்சிருந்தாலும் ஆனா மனசால ஒன்னா இருக்கும். உன்னை எக்காரணத்து கொண்டும் நான் விட்டுட்டு போக மாட்டேன். சரி, போதும். உன் சிரிச்ச முகத்தை காட்டுறியா? அதேதான். நீ இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் ரூபேஷ். அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. இந்தாங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. ரூபேஷ், இந்த செயின் உன் பழைய செயின் தொலைஞ்சிருச்சுல, அதான் புதுசு வாங்கிட்டேன். ஆனா ரூபேஷ், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. உன்னை விடவா? ஸ்டாப் பண்றியா? விடு. நீ என்ன பண்ற? ஏய், என்னாச்சு உனக்கு? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் இதெல்லாம் தப்பு. அப்போ ஒண்ணு பண்ணலாம். என் கூட வா. வா. எங்க? சொல்றேன், வா. இங்க கொஞ்சம் பாரு. இதுதான் உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு. என்ன சொல்ற ரூபேஷ்? நீ என்ன பண்ற ரூபேஷ்? இனி என்னோட இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு மனைவி. நம்ம கல்யாணத்துக்கு சாட்சியா இந்த விநாயகர் இருப்பார். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் கூடிய சீக்கிரமே என் அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் பேசி ஊரறிய கல்யாணம் பண்ணிப்போம். நிஜமா? உமல சத்தியமா. நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன். நீ கண்ணாடி பாரு.
இந்த குங்குமம் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, பார்க்கவே அழகா இருக்க. அதனால இந்த மொமெண்ட் நாம ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். ரெடியா? ஸ்மைல். நான் சொன்னல, இந்த போட்டோல எவ்வளவு அழகா இருக்க பாரு. நீ இருக்க பாரு, ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு. சந்தாவோ சந்தா, இவள் சம்மதம் தந்தாள். ஒன்னு கேக்கவா? உன் போன்ல உன் அம்மாவோட போட்டோ இருக்கா? இருக்கும். ஏன்? ஒன்னும் இல்ல, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினைச்சேன். எனக்கு தான் அம்மா இல்லையே, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் அம்மாவை ஏன் அம்மாவா பார்த்துப்பேன். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. கொஞ்சம் இரு. போன் எங்க? அதோ இருக்கு. ஏதோ நிக்கிறாங்களே, இவங்க தான் என்னோட அம்மா. உன் அம்மா முகத்துல நிறைய அன்பு தெரியுதுல்ல? உன் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க. சரி, அதெல்லாம் விடு. முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? உன்னை பத்தியா? நீ ரொம்ப வாலு. அப்படியா? நான் வாலா? ரொம்ப ரொம்ப வாலு. வாலு என்ன பண்ணுவான் தெரியுமா? வாலு இப்படிதான் பண்ணுவான், இப்படிதான் பண்ணுவான், இததான் பண்ணுவான். வாலுன்னு சொன்னல, வாலுன்னு சொன்னல. ஆனா ரூபேஷ், இன்னியோட நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 6 மாசம் ஆச்சு. நீ கல்யாணத்தை பத்தி உன் அம்மா அப்பா கிட்ட எப்ப பேச போற? ராஷி, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல, அம்மா அப்பா 2 பேரும் வெளியூர் போயிருக்காங்க. சோ அவங்க வந்த உடனே நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட கொஞ்சம் விவரமா பேசிடுறேன். ஓகே? சரி சரி. ஆனா கண்டிப்பா எப்படியாவது பேசிடு, மறந்துடாத. சரியா? கண்டிப்பா பேசிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. ஓகே? ராஷி, நீ எங்கம்மா இருக்க? பசிக்குதுமா, வந்து சாப்பாடு போடுமா. இதோ வந்துட்டேன்பா. சரி ரூபேஷ், இங்க பாரு, அப்பா கூப்பிடுறாரு, நான் அப்புறம் பேசுறேன். என்னப்பா, இன்னைக்கு வேலையில இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க? நாளை காலையில சீக்கிரம் பஜாருக்கு போனல, அதனால தான். நல்ல வேலை பண்ணீங்க. நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ராஷி, என்னம்மா? என்னமாச்சு? என்னாச்சு? அட கடவுளே, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ? எழுந்துருமா, எழுந்துருமா, என் பொண்ணு. கையை கீழே வைமா. டேக் ரெஸ்ட். வாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. உங்க மனசை தேத்திக்கோங்க. அதனாலதான் அவளுக்கு மயக்கம் வந்திருக்கு. இப்போதைக்கு இதுக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து ஃபுல் செக்அப் பண்ணிக்கோங்க. தைரியமா இருங்க. எனக்கு என்னாச்சுப்பா? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டரா, நீ அம்மாவாக போறேன்னு சொன்னாங்க. சொல்லு, யாரு செஞ்சது இப்படி? யார் அவ? அப்பா, அப்பா, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன்.
அப்பா அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கான விளைவு இப்படி ஆகும்னு நான் நினைக்கலப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இங்க பாருமா, ஏழைகளான நம்ம கிட்ட மானம் மட்டும்தாம்மா இருக்கு. நீ அதையும் எழுதிட்டு வந்து நிக்கிறிய. நான் உன்னை பத்தி எவ்வளவு கனவு கண்ட தெரியுமா? இன்னைக்கு உன்னோட நிலைமைக்கு நீதான் காரணம். இதுக்கு நீ பிறந்த உடனே செத்துருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இந்த முறை கிராமத்துல இருக்கிற எல்லா ஏழைங்களுக்கும் சாப்பாடு போடலாம். ஏன்னா நம்ம ஒரே மகனுடைய பிறந்த நாளாச்சே, கிராமத்தோட ஆசீர்வாதம் முழுசும் கிடைக்க வேண்டாம். கண்டிப்பா. ரூபேஷ், இந்த முறை நீ என் கூட கோவிலுக்கு வரணும்னு நான் விரும்புறேன். அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு துணிமணியை கொடு. சரிம்மா, நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன். பாத்தீங்களா நம்ம புள்ள எவ்வளவு பணிவா பண்பா இருக்கான்னு? ஆமா, உங்க புள்ள ரொம்ப பண்பான. அதனாலதான் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டான். யார் நீ? உன்னை யார் உள்ள வர விட்டது? இந்த கேள்வி உங்க புள்ள கிட்ட கேளுங்க. அவன் பண்ண காரியம், அவனோட கெட்ட எண்ணம் என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துருச்சு. கல்யாணம் பண்ணிக்காம அவளை அம்மாவாக்கிட்டான். என் புள்ளை எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். ரூபேஷ், நீ ஏன் அமைதியா இருக்க? உங்க அம்மாயிட்ட சொல்லலாம்ல. நீ ராஷியை காதலிக்கிற மாதிரி அவகிட்ட நடிச்சிருக்க. அவளுக்கு கல்யாண ஆசையை காட்டி அவளை கெடுத்திருக்க. எல்லாத்தையும் சொல்லு ரூபேஷ். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எல்லாரும் இங்க தானே இருக்கோம். உன்னோட அப்பா அம்மா நான் இங்க தானே இருக்கேன். நீ நேர்மையானவன்னா இன்னைக்கே சொல்லிடு. நீ ராஷியை காதலிக்கிறேன்னு சொல்லு. அவளை கட்டிக்க விரும்புறேன்னு சொல்லு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுவேன்? ஒரு நல்ல துணிமணியை வாங்குறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் மாளிகையில வாழணும்னு ஆசைப்படுறியா? மறந்துடாத, இனிமே இந்த வீட்டு பக்கமும் சரி இல்ல இந்த கிராமத்து பக்கமும் சரி நீயும் உன் பொண்ணு தென்பட்டீங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. உங்களுக்கு என்னோட நிலைமை புரிய மாட்டேங்குது. ரூபேஷ் மட்டும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலனா அவ வாழ்க்கையே நாசமாயிடும். அவளால அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுங்க. இல்ல, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல, எவனோ செஞ்ச பாவத்தை நம்ம புள்ள தலை மேல திணிக்க பாக்குறாரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அபாண்டமா என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுவீங்க? முதல்ல எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ செஞ்ச பாவம் தான். நீ தான் பிராயச்சித்த பண்ணணும். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். முதல்ல கையடியா, வெளியே போ. ரூபேஷ் அப்படி செய்ய மாட்டான். அந்த ரூபேஷ் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். ஆனா நீ இப்பவும் அவனை நம்பிக்கிட்டு இருக்க. எதுவும் நாசமாகலப்பா. நீங்க வேணா பாருங்க, ரூபேஷ் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். இந்த குழந்தையும் அவன் ஏத்துப்பான். நீங்க சொல்ற மாதிரி அவன் செஞ்சிருக்க மாட்டான். நான் இப்பவே அவனுக்கு ஃபோன் பண்றேன். ரூபேஷ், போனை எடு. தயவு செஞ்சு போனை எடு ரூபேஷ். ரூபேஷ், போனை எடு. ஹலோ ஹலோ ரூபேஷ், நான் தான் பேசுறேன், ராஷி. எதுக்கு என் போன் எடுக்க மாட்டேங்கிற? நான் எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்றேன். எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாம உங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி நீ பெரிய பிரச்சனை பண்ணிட்ட. இன்னும் என்னதான் பண்ண போற சொல்லு. நான் உன்னை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. இனி நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணவே கூடாது. ரூபேஷ், நீ என்ன சொல்ற? இது நம்ம காதலுக்கான அடையாளம், நம்ம குழந்தை. நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பார், அது ஒன்றும் காதல்ல வந்ததில்ல, உன்னோட ஆசையினால வந்த குழந்தை. அதுக்கு நீ தான் அனுபவிக்கணும். வேணா நான் உனக்கு ஒரு வேற நல்ல ஐடியா கொடுக்குறேன். அந்த குழந்தைய கலைச்சிரு, சரியா? அப்பா, அவன் என் போனை கட் பண்ணிட்டான்ப்பா. அவன் எப்படி இப்படி செய்யலாம்? அப்பா, நான் இப்போ என்ன பண்றதுப்பா? நான் எங்க போறது? அவன் 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 என்ன? அப்பா அப்பா, எனக்கு எதுவுமே புரியலப்பா.
அழாதம்மா. நான் என்ன பண்றது? நடந்ததை எல்லாம் நீ மறந்துடுமா? நீ இந்த கருவை கலைச்சிடு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இல்லப்பா, என்னால இந்த குழந்தையை கலைக்க முடியாது. நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ பிடிவாதம் பிடிச்சதெல்லாம் போதும். முதல்ல போய் பேக பேக் பண்ணு. நாம இப்பவே பட்டணத்துக்கு போறோம். இந்த பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டியாரோம். இல்லப்பா, இந்த குழந்தை பாவம்லாம் இல்ல. இத அழிக்கிறது தான் பாவமா இருக்கும். நான் இந்த குழந்தைய கண்டிப்பா பெத்தெடுப்பேன். ரூபேஷும் இந்த குழந்தைய ஏத்துப்பான். நீங்களே பாருங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல, இது வரைக்கும் பைத்தியமா இருந்தேன். இப்பதான் எல்லாம் தெளிவா புரியுதுப்பா. நான் சொல்றத நீ தெளிவா கேட்டுக்க. நீ இந்த குழந்தைய பெத்தெடுத்தன்னா நான் உனக்கு அப்பா இல்ல, என்ன நீ மறந்துடு. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. ஆனா இந்த குழந்தை என் காதலுக்கான அடையாளம், என்னோட ரத்தம். இதுக்கு நான் நிச்சயமா வாழ்க்கை கொடுப்பேன். என்னால இந்த குழந்தையை எப்படி கொல்ல முடியும் சொல்லுங்க? என்னாலலாம் முடியாதுப்பா. அப்படின்னா வா, இன்னையோட உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. அப்பா, அப்பா நீங்க என்ன பண்றீங்கப்பா? அப்பா பேசாத. அப்பா விடுங்க. அப்பா அப்பா பொண்ணு உறவு முறிஞ்சு போச்சு. இன்னையோட இந்த வீட்டு கதவு உனக்கு எப்பவுமே திறக்காது. ஆமா அப்பா, அப்பா கதவை திறங்க. நான் உனக்கு ஒரு வேற நல்ல ஐடியா கொடுக்குறேன். அந்த குழந்தைய கலைச்சிரு, எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? பேசாத. அப்பா பொண்ணு உறவு முறிஞ்சு போச்சு. இன்னையோட இந்த வீட்டு கதவு உனக்கு எப்பவுமே திறக்காது. ஆமா ஐயரே, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். பூஜை நல்லா பண்ணீங்கல்ல? ரொம்ப பிரமாதமா பூஜை பண்ணியாச்சுமா. கண்ணா, ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. ராமர் அருள் எப்பவும் கிடைக்கும். கடவுள் அருள் என்னைக்கு நிறைஞ்சிருக்கும். போலாமா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. வாங்க. நீ நல்லா இருக்கணும்பா. இந்தாங்க, வாங்கிக்கோங்க. பிறந்த நாளைக்கு எனக்கு என்ன பரிசு கொடுப்ப ரூபேஷ்? என்னையும் நமக்கு பொறுக்க போற குழந்தையும் நடு ரோட்ல அலைய விட்டுட்டு நீ உன்னோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கியா? உனக்கு வெக்கமாவே இல்லையா? நீ என்ன காதலிச்சதானே? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணல? இப்போ எதுக்கு நீ பண்ண சத்தியத்தை மீற ரூபேஷ்?
ஒருவேளை இந்த பொண்ணு ராம்தேனோட பொண்ணா இருக்குமோ? என்னடி இது? எதுக்காக என் பிள்ளை இப்படி தொல்லை பண்ற? யார் இவ? எனக்கு என்னமா தெரியும்? யாரோ பைத்தியக்காரின்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியல. சரி வா வா. இந்த பைத்தியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? என்ன பாரு, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? சொல்லு. உன்னை விட நான் உன்னை உண்மையா காதலிச்சேன். இந்த உலகத்தை விட நான் உன் மேலதான் நம்பிக்கை வச்சேன். ஆனா நீ என்ன பைத்தியம்னு சொல்றல? என்ன நீ எதுக்காக என் பிள்ளை இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க? அவனை விட. நீ வாடா. நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண ரூபேஷ்? நீ எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. போபடி. சீ. நான் போக மாட்டேன். நீ என்னோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ற வரைக்கும் நான் உன்னை இந்த இடத்தை விட்டு போக விட மாட்டேன். கை விடு. போடி அந்த பக்கம். ரூபேஷ், என்ன விட்டுட்டு போகாத ரூபேஷ். ரூபேஷ், என் வயித்துல வளர்றது உன் குழந்தை. உன் குழந்தை. என்ன விட்டுட்டு போகாத ரூபேஷ். ரூபேஷ், 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 ரூபேஷ். இப்ப அவ போலீஸ் வரைக்கும் போயிட்டா. ஆனா இனிமே போக போக என்னெல்லாம் பண்ணுவாளோ தெரியல. எல்லாம் விதி பயன். அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. வீட்டு ஆளுங்களை விட வெளி ஆளுங்களை தான் நம்புறீங்க. இங்க நான் தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்களா? ஆமா, நான் தான். நீ போலீஸ் கிட்ட போனல, ஒருவேளை நீ மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போன, உன்னை இங்கேயே கொன்னு போட்டுற. புரிஞ்சுதா? என்ன பண்றீங்க நீங்க? நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் ரூபேஷ சும்மா விட மாட்டேன். ரூபேஷ் என் குழந்தைய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எங்கடி போற? எங்க போற? என்ன போக விடுங்க ப்ளீஸ். என்ன விட்டுருங்க. உங்களால எப்படி இப்படி செய்ய முடியுது? இது உங்க குடும்ப வாரிசு, உங்களோட ரத்தம். பாத நேரத்தை இன்னும் ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்னு இந்த இடத்துல புதைச்சிருவேன். புரிஞ்சுதா? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. என்னோட குழந்தை, என் குழந்தை செத்து போயிடும். அதுதான் எனக்கும் வேணும். உன் குழந்தை செத்து போகட்டும். என்ன விட்டுருங்க. இவளை இழுத்துட்டு போய் எங்க தூக்கி வீசுங்க. என்ன விடுங்க. நான் உன்னுடைய எல்லா ரிப்போர்ட்ஸும் ஸ்டடி பண்ணிட்டேன். ஆக்சிடென்ட்டால உனக்கு நிறைய உள்காயம் ஏற்பட்டிருக்குமா? ஆனா கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் குழந்தைய காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இனிமே என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல டாக்டர்? இல்ல. ஆனா கொஞ்ச நாளுக்கு நீ இங்க தான் ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் உன்னோட உள்காயெல்லாம் சரியாகும். ஆனா ஹாஸ்பிட்டல் செலவை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். அரசாங்கம் இப்பெல்லாம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு வைத்தியம், துணிமணி, மருந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா தராங்க. சரி, அப்படின்னா அட்மிட் பண்ணிடுங்க. சரி, நான் ஸ்லிப் எழுதி தரேன். சிஸ்டர், நீங்க வாங்க. நான் உங்களை அட்மிட் பண்ணிக்கிறேன். சரியா? டேக் கேர்.
என்னாச்சு? குற்றத்தை தவிர இந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல வேற எதுவும் வர மாட்டாங்க. காலையில நம்மளால டீயை கூட நிம்மதியா குடிக்க முடியல. அப்புறம் எதுக்கு அந்த நியூஸ படிக்கணும்? வேற ஏதாவது படிக்க வேண்டியதானே? அதுல இருந்தா தானே படிக்கிறதுக்கு. அம்மா அம்மா சீக்கிரம் வெளிய வாங்க சீக்கிரம். என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க? அம்மா இந்த ராஷி. ராஷியா? ஆமா ராஷி. ராஷிக்கு என்னாச்சு? ஏதாவது சொல்லுப்பா ரூபேஷ். அம்மா அவன் நம்ம வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஊரே கூட்டி வச்சு அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா அப்பா சீக்கிரம் வாங்க. அவளுக்கு அவ்வளவு தைரியமா என் வீட்டு வாசலுக்கு வந்து என்னையே அவமானப்படுத்துவாளா? நீங்க 2 பேரும் பண்றதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய பிரச்சனையா வெடிக்கும் நான் நினைச்சேன். அவளுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். ரூபேஷ் பேரை மட்டும் இல்ல, அவ பேரையும் அவன் மறந்துடுவா. வாங்க. என்ன கொல்ல தானே வந்திருக்கீங்க? உங்களுக்கு தைரியம் இருந்தா நடு ரோட்ல என்ன கொண்டு காட்டுங்க. அப்பதான் என் கொலைக்கு இந்த உலகமே சாட்சியா இருக்கும். இப்ப உன் பங்களா முன்னாடியே உன்னோட இந்த குடும்ப வாரிசு இந்த தெருவுல இருக்கிற தூசி மண்ணு கல்லு மேல பொறக்க போகுது. தைரியம் இருந்தா தடுத்து நிறுத்து. உன்ன யாராவது போய் சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க. சீக்கிரம். இந்தாமா தண்ணி குடிமா. இல்ல நான் குடிக்க மாட்டேன். தண்ணிய குடிமா, இல்லனா தலை சுத்தும். இல்ல நான் எதையும் சாப்பிட மாட்டேன் பாட்டி. அந்த ரூபேஷ் என் குழந்தைய ஏத்துக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப இந்த குழந்தை இதே தெருவுல உங்க எல்லார் முன்னாடியும் பொறக்க போகுது. ஏண்டி உனக்கு பணம் தானே வேணும்? நான் உனக்கு பணம் தரேன். உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒழுங்கா இந்த நாடகம் ஆடுறத நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டு போயிடு. இல்ல ராதிகாமா, இதையெல்லாம் நான் நிறுத்தணும்னா என்னோட குழந்தைக்கு அதோட உரிமையும் அதோட அடையாளமும் கிடைக்கணும். இல்லனா இந்த குழந்தை நடு தெருவுல பொறக்கிறத இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நாட்டமையா, இந்த பொண்ணு சொல்றதுல உண்மை இருக்குன்னு தான் தோணுது. அட இல்ல 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 இல்ல, இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவ பார்வையில எங்க ப்ராப்பர்ட்டி மேலதான் இருக்கு. இவ நம்பர் 1 ஃப்ராட் நடிச்சிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம், கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தா இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. இந்த குழந்தைய ஏத்துக்கோ. ரூபேஷ், ரூபேஷ் இதெல்லாம் இந்த பொண்ணு செய்யற கூத்து. சரியான பைத்தியம். இவளுக்கு பைத்தியம் தெளிஞ்சதுன்னா அவளுக்கு தானா புத்தி வந்துரும். இங்க இருந்து கிளம்பி போயிடுவா. நீ வாடா வாடா உள்ள வா. உள்ள போன்னு சொல்றல. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஆனா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். மிஸ்ரா சார், அந்த பொண்ணு அவ பேர் என்ன? ராஷி என் வீட்டு முன்னாடி தர்ணா பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்து அவளை இங்க இருந்து விரட்டுங்க. ராதிகா மேடம், விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை பப்ளிக் வரைக்கும் போயிடுச்சு. என்னால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வீட்டு வாசல்ல தானே உட்கார்ந்துருக்கா. என்னமோ உங்க மேல கேஸ் போட்ட மாதிரி பயப்படுறீங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? சாகட்டும். 2-3 நாள் பட்டி கிடந்தா தானா புத்தி வந்துடும். சரி.
இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். ஆமா, ராம் ரோட்ல இருக்கிற பங்களா தான். ஆம்புலன்ஸ் எவ்வளவு நேரத்தில் வரும்? ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, எமர்ஜென்சி கேஸ். என்ன மரியாதை இல்லாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? இல்ல, தெளிவாயிடுச்சு. நீங்க அப்படி என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்றேன், போதுமா? அந்த பொண்ணு உங்களையும் மயக்கிட்டான்னு நினைக்கிறேன். உன் வாயை மூடிட்டு இருக்கியா? உன் இஷ்டத்துக்கு இது வரைக்கும் ஆடினதெல்லாம் போதும். இதுக்கு மேல என்னால எதையும் பொறுக்க முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணு ராசி நம்ம பங்களா முன்னால உயிரை விட்டானா இது போலீஸ் கேஸ் ஆயிடும். அப்புறம் நம்ம 3 பேரும் ஜெயில தான் இருக்கணும், புரியுதா? பயப்படாதம்மா, இப்ப வந்துருவாங்க. நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஏன் உங்க பேர குழந்தை இந்த ரோட்ல பொறுக்கிறது பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்ன? ஆமா மருமகளே. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? மருமகளே, என் குடும்ப வாரிசு இப்படி நடு ரோட்ல பிறக்கிறத என்னால பார்க்க முடியாது. நீ தைரியமா இரு, நான் அதை வந்துடுறேன். அந்த பொண்ணை தலைமுழுக இதுதான் கடைசி வாய்ப்பு. அந்த டாக்டர் எவ்வளவு பணம் கேட்டாலும் சரி, தூக்கி கொடுத்துரு. ஆனா அந்த குழந்தை உயிரோட பிறக்க கூடாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு தாங்க பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு பேச்ச போய் நம்புறீங்களே. நான் அந்த பொண்ணை உயிரோட விட மாட்டேன். இந்த முறை நான் அவ கதையை முடிக்காம விட மாட்டேன். இறக்கமே இல்லாம எல்லையை மீறி நடந்துக்கிற. ஒரு அம்மாவா இருந்துட்டு இன்னொரு அம்மாவோட கருவை கலைக்க முயற்சி பண்ற. அதுவும் அவ கருவுல நம்மளுடைய குடும்பத்தோட வாரிசு தான் வளர்ந்துகிட்டு வருது. 2 பேரும் என்னைக்காவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் செய்யற காரியத்தால ரூபேஷுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சா என் பரம்பரை மானமே காத்துல போயிரும். வீட்டுல நம்ம புள்ளையே இல்லைன்னா வாரிசு எங்க இருந்து வரும்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த ரோட்டோரம் இருக்கிற சாக்கடையால என் வீட்டை நான் அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். அது ஒன்றும் சாக்கடை இல்லை, உன் புள்ளையோட ரத்தம். இங்க பாரு, ஆதாரம். அந்த பொண்ணு பொய் சொல்றான்னு தான் நானும் ஆரம்பத்தில் நினைச்சேன். இந்த போட்டோஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மொத்த உண்மையும் புரிஞ்சுது. வாமா. ரூபேஷ்,
எவ்வளவு அழகா இருக்கா. ஏ செல்லம், நீங்க பாத்தீங்களா? அப்படியே ரூபேஷ் மாதிரியே இருக்கா. அப்படிதானே? ஆமா, ஆனா இவன் சிரிப்பு அப்படியே உங்களை மாதிரியே இருக்கு. உள்ள வாமா.